முக்கிய செய்திகள். வஞ்சகர்கள் போல் அமலாக்கத்துறை செயல்படுவது ஏன்? நேர்மையின்றி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் கண்டனம். தேர்தல் ஆணையம் மீது ராகுல் காந்தி கூறிய வாக்குகள் திருட்டு குற்றச்சாட்டு எக்ஸ் தளத்தில் இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆனதுடன் தலைவர்கள் பாராட்டு. இலங்கை கடற்படை கைது செய்துள்ள 14 தமிழக மீனவர்களை மீட்க வேண்டும். மத்திய அரசிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். நீர் மேலாண்மை திட்டங்களை கொண்டு வந்தது அதிமுக அரசுதான். ஏரிகள் முறையாக தூர்வாரப்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். இந்தியாவுக்கு 50% வரி விதித்த ட்ரம்புக்கு சீனா கண்டனம். கொடுங்கோலனுக்கு 1 அங்குலம் கொடுத்தால் 1 மைல் செல்வான் என விமர்சனம். வணக்கம். அமலாக்கத்துறையினர் வஞ்சகர்கள் போல் செயல்படுவதாக விமர்சனம் செய்துள்ள உச்சநீதிமன்றம் நேர்மையின்றி செயல்படக்கூடாது என கண்டனம் தெரிவித்துள்ளது. அமலாக்கத்துறை பதிவு செய்யும் வழக்குகள் மற்றும் அதற்கு தண்டனை பெற்றுத் தருவதற்கான செயல்பாடுகள் குறித்து உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. தலைமை நீதிபதி திரு B.R. கவாய் தலைமையிலான அமர்வில் பூஷன் எஃகு ஆலை தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா மோசடி வழக்குகளில் அமலாக்கத்துறை 23,000 கோடி ரூபாய் பணத்தை மீட்டு பாதிக்கப்பட்டவர்களிடம் வழங்கியதாக தெரிவித்தார். அதனை கேட்ட தலைமை நீதிபதி B.R. கவாய் விசாரணையே இல்லாமல் பல ஆண்டுகள் ஒருவரை சிறையில் வைத்திருப்பதை அமலாக்கத்துறை வெற்றிகரமாக செய்து வருவதாக விமர்சனம் செய்தார். மேலும் அவ்வாறு சிறையில் இருந்து வெளிவருபவருக்கான இழப்பை யார் சரி கட்டுவது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். சிறப்பு நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவுபடுத்த உத்தரவிட்ட தலைமை நீதிபதி மக்களின் சுதந்திரம் முக்கியமானது என காட்டமாக தெரிவித்தார். இதுபோல உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற மற்றொரு வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் திரு உஜ்ஜல் புயான், திரு கோட்டீஸ்வர் சிங், திரு சூரியகாந்த் அமர்வு பிறப்பித்த உத்தரவில் அமலாக்கத்துறை நேர்மையின்றி செயல்படக்கூடாது என்றும் சட்டத்துக்கு உட்பட்டு அமலாக்கத்துறை செயல்பட வேண்டும் என்றும் கண்டனம் தெரிவித்தனர். ஈடியால் பதிவு செய்யப்பட்ட 5,000க்கும் மேற்பட்ட வழக்குகளில் 10க்கும் குறைவான வழக்குகளில் மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டுள்ளது என்று நீதிபதிகள் கூறினர். அமலாக்கத்துறை தனது விசாரணையை மேம்படுத்த வேண்டும் என்றும் குற்றவாளி என ஒருவர் நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் வழக்கு விசாரணையை நடத்தாமல் ஆண்டு கணக்கில் அந்த நபரை சிறையில் வைப்பதில் வெற்றிகரமாக செயல்பட்டுள்ளீர்கள் என்றும் நீதிபதிகள் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். மக்களின் சுதந்திரம் மிகவும் முக்கியமானது என்றும் 5-6 ஆண்டுகள் சிறையில் இருந்த பின் விடுதலை செய்தால் அவரது இழப்பை யார் சரி கட்டுவது என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். சிறப்பு நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள அமலாக்கத்துறை வழக்குகள் விசாரணையை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வாக்காளர் பட்டியலில் மோசடி நடந்திருப்பதாக தேர்தல் ஆணையம் மற்றும் பாஜக மீது திரு ராகுல் காந்தி கூறிய வாக்குகள் திருட்டு குற்றச்சாட்டு எக்ஸ் தளத்தில் இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது. டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நேற்று சிறப்பு செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்திய திரு ராகுல் காந்தி தேர்தல் ஆணையமும் பாஜகவும் இணைந்து தேர்தல் மோசடி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். கர்நாடகத்தின் பெங்களூர் மத்திய மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று தாங்கள் எடுத்த கருத்து கணிப்பில் தெரிய வந்ததாகவும், ஆனால் அந்த தொகுதியில் காங்கிரஸ் தோற்றதை அடுத்து அதிலுள்ள மகாதேவபுரா என்ற சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலை தீவிரமாக ஆய்வு செய்ததில் திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வந்ததாகவும் திரு ராகுல் கூறினார். 6 லட்சம் வாக்காளர்களை கொண்ட மகாதேவபுரா தொகுதியில் மட்டும் 1,250 போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். 1க்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு, போலி முகவரி, ஒரே முகவரியில் அதிக வாக்காளர்கள், தவறான புகைப்படம் உள்ள வாக்காளர்கள், புதிய வாக்காளர்களை சேர்க்கும் படிவம் 6ஐ தவறாக பயன்படுத்தியவர்கள் எத்தனை பேர் என புள்ளி விவரங்களுடன் அவர் முறைகேடுகளை அம்பலப்படுத்தினார். பெங்களூர் தொகுதியில் 70 வயதுடைய சாகுன்ராணி என்பவர் முதல் முறை வாக்காளராக 2 இடங்களில் இடம்பெற்று வாக்களித்தது எப்படி என அவர் வினவினார். போலி வாக்காளர்கள், போலி முகவரிகள், புகைப்படம் இல்லாத வாக்காளர்கள், தாய் தந்தை பெயர் குறிப்பிடாத அல்லது ஒரு சில ஆங்கில எழுத்துக்கள் குறிப்பிடப்பட்ட வாக்காளர்கள் உள்ள வீட்டு எண்ணை குறிப்பிடாமல் 0 என்று குறிப்பிட்ட வீடுகளில் வசிக்கும் வாக்காளர்கள், பல மாநிலங்களில் இடம்பெற்ற வாக்காளர்கள் என 6 வகையான மோசடி மூலம் பல்லாயிரக்கணக்கானோர் சேர்க்கப்பட்டுள்ளதாக திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆணையம் மீதான நம்பிக்கையை உடைக்கும் வகையில் தேர்தல் ஆணைய தரவுகளையே வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்திய திரு ராகுல் காந்தி தமது பேச்சையே வாக்குமூலமாக எடுத்துக் கொள்ளலாம் என்று கூறினார்.
ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம் திரு ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் திசை திருப்பும் பேச்சு என்றும் முறைகேட்டுக்கு ஆதாரம் இருந்தால் உறுதிமொழி பத்திரத்துடன் புகார் அளிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது. இதையடுத்து எக்ஸ் தளத்தில் சில மணி நேரங்களிலேயே இது தொடர்பான விவாதங்கள் நாடு முழுவதும் ட்ரெண்ட் ஆகின. தேர்தல் ஆணையம், ராகுல் காந்தி, வாக்கு திருட்டு போன்ற தலைப்புகள் இந்திய அளவில் ட்ரெண்டாகி வருகின்றன. அதிலும் ஓட் சோரி என்ற ஹேஷ்டேக் சில மணி நேரங்களிலேயே 3 லட்சம் முறைக்கு மேல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஹேஷ்டேக்குகளை பயன்படுத்தி பலரும் தேர்தல் ஆணையத்தை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இதற்கிடையே திரு ராகுல் காந்தியின் பேச்சுக்கு தலைவர்கள் பெரும் வரவேற்பு அளித்துள்ளனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு கபில் சிபல் எக்ஸ் தளத்தில் விடுத்துள்ள பதிவில், மகாராஷ்டிராவில் கூடுதல் வாக்காளர்கள், கர்நாடகா மற்றும் டெல்லியில் மோசடி வாக்காளர்கள், பீகாரில் வாக்காளர்கள் நீக்கம் என முறைகேடுகளை அம்பலப்படுத்தி உண்மையான தேசபக்தரின் செயலை நாட்டுக்காக திரு ராகுல் காந்தி செய்துள்ளதாக பாராட்டியுள்ளார். கர்நாடகாவில் உள்ள மகாதேவபுரா சட்டப்பேரவை தொகுதியில் வாக்கு முறைகேடுகளை செய்து பெங்களூரு மத்திய மக்களவை தொகுதியில் எப்படி பாஜக வெற்றி பெற்றது என்பதை திரு ராகுல் காந்தி விளக்கியிருப்பதற்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என திரு ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். அரசியலில் எந்த கொள்கை உடையவர்களாக இருந்தாலும் உண்மையான இந்தியராக இருந்தால் தேர்தல் ஆணையத்தின் முறைகேடுகளை வெளிப்படுத்திய திரு ராகுல் காந்தியின் பேட்டியை பார்க்க வேண்டுமென சிவசேனா கட்சி எம்எல்ஏ திரு ஆதித்ய தாக்கரே வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் நேற்று நடைபெற்ற இந்தியா கூட்டணி கூட்டத்திலும் திரு ராகுல் காந்திக்கு தலைவர்கள் பாராட்டு தெரிவித்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள 14 தமிழக மீனவர்களை உடனே விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். பாம்பன் தெற்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகில் சென்ற 10 மீனவர்கள் கற்பிட்டி கடற்பகுதிக்கு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இதேபோல் திருப்பாலைக்குடியிலிருந்து சென்ற 4 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ள திரு மு க ஸ்டாலின் 80 மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ளதோடு 237 படகுகளும் இலங்கை வசம் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தங்களின் ஒரே வாழ்வாதாரமாக உள்ள பாரம்பரிய நிலைகளில் மீன்பிடிக்கும் உரிமையை தமிழக மீனவர்கள் இழந்துள்ளதாகவும் அவர் வேதனையுடன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள் கைதை தடுக்க தூதரக ரீதியில் தலையிட வேண்டும் என்று வலியுறுத்திய போதும் கைது சம்பவங்கள் தொடர்வது கவலை அளிப்பதாக திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். நீர் மேலாண்மை திட்டங்களை கொண்டு வந்தது அதிமுக அரசுதான் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அவர் பிரச்சாரம் செய்து வருகிறார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி ஆகிய இடங்களில் பிரச்சாரம் செய்த திரு பழனிசாமி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டதே அதிமுக ஆட்சிதான் என்றார். நீர் மேலாண்மை திட்டங்களை முறையாக செயல்படுத்தியதால்தான் குளங்கள், ஏரிகள் ஆகியவை தூர்வாரப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பணியேறும் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த பணியேறும் தொழிலாளர்கள் மரம் ஏறுகின்ற பொழுது தவறி விழுந்தால் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடிய சூழ்நிலை அதிமுக அரசு ஆட்சி அமைக்கின்ற பொழுது வழங்கப்படும். அவர்களுக்கு காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்பட்டு அதுக்குண்டான பிரீமியத்தை அரசாங்கமே செலுத்தும். பட்டாசு தொழிலுக்கு பெரிய சோதனை வந்தபோது அதை பாதுகாக்க நீதிமன்றத்தில் போராடியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்தார். இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படும் போது அதற்கான நிவாரணத்தை வழங்கியது அதிமுக அரசு என்றும், மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஏழைகள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் இலவசமாக கட்டித்தரப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். இந்தியா மீது 50% வரி விதிக்கப்பட்டதற்கு அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு இந்தியாவுக்கான சீன தூதர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியாதான் முதலில் கையெழுத்திடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 5 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்தும் தோல்வியில் முடிந்தது. இதையடுத்து இந்திய பொருட்கள் மீது டிரம்ப் 25% வரி விதிப்பதாக அறிவித்தார். ஆனால் அதற்கு செவிசாய்க்காமல் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா தொடர்ந்து இறக்குமதி செய்ததால் 50% வரி விதிப்பதாக நேற்று முன்தினம் டிரம்ப் கூறினார். இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள இந்தியாவுக்கான சீன தூதர் ஜூ வியோங், கொடுங்கோலனுக்கு 1 அங்குலம் கொடுங்கள், அவன் 1 மைல் தூரம் செல்வான் என தெரிவித்துள்ளார். இந்த பதிவுடன் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி மற்றும் பிரேசில் அதிபர் லூலாவின் தலைமை ஆலோசகர் செல்சோ அமோர் இடையேயான பேச்சுவார்த்தையிலிருந்து ஒரு பகுதியை மேற்கோள் காட்டி ஒரு பதிவையும் அவர் சேர்த்துள்ளார். மற்ற நாடுகளை அடக்குவதற்கு வரியை ஆயுதமாக அமெரிக்கா பயன்படுத்துவது ஐக்கிய நாடுகள் சபையின் உலக வர்த்தக விதிகளை மீறும் செயல் என்றும், அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை நீடிக்காது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரேஷன் பொருட்கள் வீட்டிற்கே சென்று வழங்கும் முதல்வரின் தாயுமானவர் திட்டத்தை வரும் 12ஆம் தேதி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். எல்லாருக்கும் எல்லாம் என்ற முழக்கத்துடன் பயணம் செய்யும் திராவிட மாடல் அரசில் இல்லம் தேடி கல்வி, நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் என்று பல்வேறு நலத்திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைத்து வருகிறார். அந்த வரிசையில் தமிழ்நாட்டில் உள்ள வயது முதிர்ந்தோர், மாற்றுத்திறனாளிகள் குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகிக்கும் முதல்வரின் தாயுமானவர் திட்டத்தை சென்னையில் வரும் 12ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு வழங்கும் பல்வேறு சேவைகளை மக்களின் வீடு தேடி சென்றடைய செய்யும் தமிழக அரசின் உயரிய எண்ணத்தின் அடுத்த கட்டமாக மாநிலத்தில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் இல்லத்துக்கே சென்று அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் வாயிலாக 34,809 நியாய விலை கடைகளைச் சேர்ந்த 70 வயதுக்கு மேற்பட்ட 20,42,657 மூத்த குடிமக்கள், 1,27,797 மாற்றுத்திறனாளிகள் என மொத்தம் 21,70,454 பயனாளர்களுக்கு அவரவர் இல்லங்களுக்கே சென்று அத்தியாவசிய பொருட்களை விநியோகம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து திரு ஸ்டாலின் விடுத்துள்ள எக்ஸ் தள பதிவில், வரும் 12ஆம் தேதி இந்த திட்டத்தை தாம் தொடங்கி வைக்க உள்ளதாகவும், ஒவ்வொரு மாதமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாகனங்களில் வீட்டிற்கே வந்து பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அரசு செய்தி தொடர்பாளர்களாக 4 மூத்த IAS அதிகாரிகளை நியமித்தது தொடர்பான செய்திக்குறிப்பை அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது என அறிவிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்தவருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. தமிழ்நாடு அரசு துறைகளின் முக்கிய தகவல்கள், திட்டங்கள் உள்ளிட்டவற்றை ஊடகங்கள் மூலம் மக்களுக்கு தெரிவிக்கவும், பிற அரசு துறைகளுடன் ஒருங்கிணைப்பு பணிக்காகவும் அரசு செய்தி தொடர்பாளர்களாக IAS அதிகாரிகள் திரு ஜே. ராதாகிருஷ்ணன், திரு ககன்தீப் சிங் பேடி, திரு தீரஜ்குமார், திருமதி அமுதா ஆகியோரை நியமித்து கடந்த ஜூலை 14ஆம் தேதி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்தார். இதை எதிர்த்து சத்தியகுமார் என்ற வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநலன் வழக்கு தாக்கல் செய்தார். முறையாக அரசாணை பிறப்பித்து அரசிதழில் வெளியிடாமல் IAS அதிகாரிகளை செய்தி தொடர்பாளர்களாக நியமித்தது சட்டப்படி செல்லாது என்று மனுவில் அவர் கூறியிருந்தார். இந்த நியமனத்தை பத்திரிகை செய்திக்குறிப்பு மூலம் தெரிவித்தது நிர்வாக அத்துமீறல் என்று குறிப்பிட்டதுடன் அந்த செய்திக்குறிப்பை அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது என அறிவிக்க வேண்டும் என்றும் மனுதாரர் கோரியிருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி திரு ஸ்ரீவத்சவா, திரு சுந்தர் மோகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள், அரசின் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காகவே செய்தி தொடர்பாளர்களாக IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் இதற்கு தடை விதிக்க எந்த சட்டமும் விதிகளும் இல்லை என்றும் கூறினர். மனுதாரருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழ்நாட்டில் பொறியியல் கலந்தாய்வில் 2ஆம் சுற்று நிறைவடைந்துள்ள நிலையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் ECE பாடப்பிரிவுகளை மாணவர்கள் அதிகம் தேர்வு செய்து வருகின்றனர். 2025-26ஆம் கல்வியாண்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் அனுமதி பெற்ற 421 கல்லூரிகளில் உள்ள 1,90,166 இடங்களுக்கு இந்த ஆண்டு 2.41 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். ஜூலை 7ஆம் தேதி பொறியியல் கலந்தாய்வு தொடங்கியது. முதல் சுற்றை தொடர்ந்து 2வது சுற்று கலந்தாய்வு கடந்த 26ஆம் தேதி தொடங்கி நேற்றுடன் நிறைவு பெற்றது. இதில் 178.965 முதல் 143.085 வரை கட் ஆஃப் மதிப்பெண்கள் எடுத்து தரவரிசை பட்டியலில் 39,146வது இடம் முதல் 1,37,710வது இடம் வரை பிடித்த 98,565 மாணவர்கள் பங்கேற்றனர். பொதுப்பிரிவில் 53,265 மாணவர்களும், அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் 9,633 மாணவர்கள் என மொத்தம் 62,327 மாணவர்கள் சேர்க்கை ஆணை பெற்றுள்ளனர். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் ECE பாடப்பிரிவு ஆகியவையே மாணவர்களது முதன்மை விருப்ப தேர்வாக இருந்துள்ளதாக கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். 45,000 சீட்ஸ் வேக்கண்டாக இருக்கிறதுக்கு இந்த வருஷம் வாய்ப்பு இருக்குது. இதில் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணல. செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் 22 காலேஜஸில் அகடமிக் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் 90% மேலே சீட்ஸ் ஃபில்அப் பண்ணது 56 கல்லூரி. அதில் 27 கல்லூரி செல்ஃப் ஃபினான்சிங். சென்ட்ரல் இன்ஸ்டியூட், கவர்மெண்ட் எய்டட் 24
காலேஜஸ் வந்து ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் ஃபினான்சிங்கில் 95% மேலே 20 கல்லூரிகள் ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. அப்போ ஓவரால் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் வந்து இந்த வருஷம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்கன்னு நல்லா தெரிகிறது. 2 சுற்றுகள் முடிவில் இதுவரை மொத்த இடங்களில் 46.34% பொறியியல் படிப்புகளுக்கான இடங்கள் நிரம்பியுள்ளது. பொதுப்பிரிவை பொறுத்தவரை 22 கல்லூரிகளில் ஒரு மாணவர் கூட சேரவில்லை. 148 கல்லூரிகளில் 10%க்கும் குறைவாகவே மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். இன்று தொடங்கும் 3ஆம் சுற்றில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள உள்ள நிலையில் 92,000 இடங்கள் காலியாக உள்ளன. நாளை மாலை 5 மணி வரை மாணவர்கள் அதிக விருப்ப கல்லூரிகளை தேர்வு செய்ய வேண்டும் என்று கல்வி அலுவலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட குழந்தை கும்பகோணத்தில் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி சத்தீஸ்கர் மாநிலம் துர்க் ரயில் நிலையத்துக்கு சென்றுள்ளார். அங்கு தனியாக இருந்த 1.5 வயது ஆண் குழந்தையை தூக்கிக் கொண்டு ரயில் மூலம் சொந்த ஊர் திரும்பினார். இது தொடர்பான புகாரை விசாரித்த சத்தீஸ்கர் காவல்துறையினர் ரயில் நிலையத்தில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர். அதில் ஆறுமுகம் என்பவர் அவரது செல்போன் எண்ணை கொடுத்து டிக்கெட் முன்பதிவு செய்ததை கண்டுபிடித்தனர். இதையடுத்து அவரை பின்தொடர்ந்த சத்தீஸ்கர் மாநில காவல்துறையினர் திருவிடைமருதூர் அருகே திருநீலக்குடிக்கு வந்தனர். பின்னர் சீர்காழியில் குழந்தையுடன் அவர் பதுங்கி இருந்ததை அறிந்த காவல்துறையினர் உள்ளூர் போலீசார் உதவியுடன் அவரை சுற்றி வளைத்து கைது செய்ததோடு சிறுவனை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். ஆறுமுகத்தின் செல் நம்பரை கொண்டு 2000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து கடத்தப்பட்ட குழந்தையை மீட்டு கடத்திய நபரையும் கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று பகலில் வெயில் சுட்டெரித்தது. மதுரை விமான நிலையத்தில் 104 டிகிரி பாரன்ஹீட்டும் பாளையங்கோட்டையில் 100 டிகிரி பாரன்ஹீட்டும் வெப்பம் கொளுத்தியது. இதற்கிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். அமலாக்கத்துறையினர் வஞ்சகர்கள் போல் செயல்படுவதாக விமர்சனம் செய்துள்ள உச்சநீதிமன்றம் நேர்மையின்றி செயல்படக்கூடாது என கண்டனம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் மோசடி நடந்திருப்பதாக தேர்தல் ஆணையம் மற்றும் பாஜக மீது ராகுல் காந்தி கூறிய வாக்குகள் திருட்டு குற்றச்சாட்டு எக்ஸ் தளத்தில் இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது. இந்தியா மீது 50% வரி விதிக்கப்பட்டதற்கு அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு இந்தியாவுக்கான சீன தூதர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.